சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் லாங் டைம் நான் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கருப்பு சாமி வந்தமாக ஒரு மாதிரி சாமியிடமாக ஆடிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு 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 ஆக்ஷன் படம் இது. ஆக்சுவலி பழி வாங்குற ஒரு படம். யாரு ப்ரோ? போலீஸ்காரங்கள ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போலீஸ் வந்து ஒரு பாசிட்டிவான போலீஸாக இல்லாமல் ஒரு நெகட்டிவ் போலீஸ் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் காமிச்சது எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்கள் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு என்ன ப்ரோ? எல்லாமே அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. தீபாக்கா, காயத்ரி அக்கா, போலீஸ்காரங்க நடிச்சு எல்லாருமே பெரிய பெரிய வில்லன்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாருமே அவ்வளோ அருமை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. சந்தோஷம். படம் நல்லா சூப்பரான ஒரு படம். ஃபுல்லாக த்ரில்லிங் ஸ்டோரி தான். இப்போது சமீபத்தில் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ரேப் அந்த ஸ்டோரியில் இந்த படம் வந்திருக்கு. ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்டு வந்து இப்போ ஒரு அப்பா வந்து வில்லேஜ் இல்லாததுனால அதை ஒரு போலீஸ் எதுவும் தெரியாமல் ஒரு லஞ்சம் வாங்கின்னு மறைச்சிட்றாங்க காவல்துறையால். ஆனால் இப்போ இருக்கிற மீடியா ஜென்ரேஷனால் எந்த ஒரு கொலையும் எதையும் மறைக்க முடியாதுன்ற ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. தீபாக்கா தான் மெயினாக நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு நல்ல கேரக்டர் தான். அதாவது வந்து ஒரு சாமி வெளியே வந்து அவங்க கொல்ற மாதிரி எல்லாரும் வந்து த்ரில்லிங்காக நல்லா பயங்கரமாக இருக்குது. வேறு லெவல். யாரு ஜாதி ரீதியாக அப்படி எதுவும் பண்ணல. படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. அப்புக்குட்டி நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு தப்பே பண்ணாத ஒரு நபரை வந்து என்கவுண்ட் பண்ணுறாங்க. பணத்தால் எது வேணாலும் பண்ண முடியும்னு தான் இந்த படம். அதாவது வந்து இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எவ்வளோ பணம் லஞ்சம் வாங்கினாலும் மறைக்க முடியாதுன்றது ஒரு உண்மை. ஒரு சின்ன திருட்டை கூட அவங்க மறைச்சாலும் இப்போ வந்து சிபிஐ எவ்வளோ பொலிட்டிக்கலில் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கொலையை பற்றி, ஒரு சாவை பற்றி, ஏன்னா நிறைய பேசுகிறாங்க. நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து தான் அந்த கொலை இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு கொலை நடந்தாலும் வந்து பொலிட்டிக்கலில் அதை வந்து தொடர்ந்து பேசினே இருக்காங்க. சூப்பர். ஓகே, படம் ஒருத்தர் எல்லாரும் பார்க்கலாம். நன்றி. ஜான்சி ராணியா கொடுத்துருக்கேன்னா இல்லை, நான் சீரியல் விட்டு விலகவே இல்லையே. நான் எப்போ சொன்னேன் விலகுறேன்? நான் இப்பயும் சீரியல் பண்ணிட்டு தான் இருக்கேன். டூவில் இல்லைங்கிறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அது இயக்குனர் தான் முடிவு பண்ணணும். தெரியல. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் என்னோட இயக்குனர் மிகப்பெரிய இடம் கொடுத்துருந்தார் எனக்கு. இந்த சீரியல் இண்டஸ்ட்ரியில் எனக்கு பேர் புகழ் வாங்கி கொடுத்தது என்னோட இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள் தான். அவர் எப்போ என்னை திருப்பியும் ஜான்சி ராணி வான்னு கூப்பிட்டாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இது நான் எடுத்த முடிவு இல்லை. எதிர்நீச்சல் நான் இல்லைங்கிறதும் இல்லை. ஒருவேளை எனக்கான கதைக்களம் இன்னும் வராமல் இருக்கலாம். அதுக்காக நான் வெயிட் பண்ணி தானே ஆகணும். மற்றபடி முடிவு டைரக்டர் கையில் இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப 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 நல்லா இருக்குது. பாடினவரும் ரொம்ப சிறப்பாக பாடி கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைய சமுதாயத்துக்கு இந்த தீங்கான பழக்கம் எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, அதனால் அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்ல முறையில் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் ஷேரிங் நல்லா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் அக்காவும் ஒரே டைம் ஒர்க் பண்ணல, தனித்தனியாக ஒர்க் பண்ணோம். ஸோ தீபாக்கா ஒரு படத்தில் இருக்காங்கன்னாலே அவங்களோட நடிப்பால் அந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பத் சாரோ தீபாக்காவோ இல்லை நம்ம யாசரோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீமோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதான் சொன்னேனே, சொசைட்டியில் இருக்கிற இந்த மாதிரியான தப்பான பழக்கங்கள் அடிமையாகக்கூடாது. அதில் அடிமையானால் குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறத பற்றின ஒரு சொசைட்டல் மெசேஜுக்கான ஒரு படம். கலன் மூவி ஒரு களத்தில் இறங்கி என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். எனிவேஸ் படம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். மியூசிக்கு, அந்த ஒரு கிராமத்தில் போயிட்டு திருவிழா பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லவே தேவையில்ல. தீபாக்காவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், காயத்ரி மேமோட ஆக்டிங், அவங்கள எதிர்நீச்சலில் ஒரு வில்லியாக பார்த்ததை போய் இன்றைக்கி ஒரு கலன் மூவியில் வில்லியாக பார்க்கறது இன்னும் நல்லாயிருக்கு. அவங்க ஃபைனல் டச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சாகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக சாகணும், என்ஜாய் பண்ணின்றது அது ரொம்ப நாங்கள் விரும்பி பார்த்தோம். அப்புக்குட்டி அவரோட நடிப்பு பார்த்திங்கன்னா தாய்மாமாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அது எனிவே நல்லாயிருக்கு. கிராமத்து ஒரு ஸ்டோரி. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கல்யாண் படம் பார்க்க வந்தேன். சூப்பராக இருக்குது. நான் ஏன் இந்த படம் பார்க்க வந்தேன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை
5-6 படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஏன் இந்த படம் பார்க்க வந்தேன்னா அந்த அந்த படத்தோட கதையை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஃபேமிலி ஸ்டைல் சென்டிமெண்ட்டு, இந்த ஊர் சைட்லலாம் ஜாதி வெறிலாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அப்பு குட்டி சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு அவரோட ஸ்டைல் எப்படின்னா நார்மலாக அப்படி இருக்கிற மாதிரி சிம்பிளாக இருக்கார் இந்த படத்தில். சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தீபாவும் நல்லா எமோஷ்னலாக நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து எதிர்நீச்சல் ஒரு அம்மா நடிச்சிருப்பாங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. வாயில் சிகரெட்லாம் வச்சு சூப்பராக அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. பாட்டுலாம் உங்களுக்கு உண்மையாக சொல்லலாம், பாட்டில் சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் ஊர் சைடில் திருவிழானா ஒரு பாட்டு எப்படி இருக்கும், கருப்பு சாமி எப்படி வருவார், அது மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். இருக்கு ஜி, ஜாதி நீதியாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது. நம்ம ஜாதி பார்க்கறதும் அடுத்தவங்களை தப்பாக புரிஞ்சுக்குது எல்லாம் ஒன்று இதில் சொல்லியிருக்காங்க. யாரும் ஜாதி பார்க்காதீங்க, எல்லோரும் நம்ம சாமி மாதிரி தான், எல்லோரும் அப்பா அம்மா மாதிரி புரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்கோம்.